ஈஸ்டரின் 2ஆம் ஞாயிறு, தெய்வீக கருணை ஞாயிறு. எங்கள் ஈஸ்டர் மகிழ்ச்சி. இன்று திருச்சபை உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நமது ஆண்டவராகவும் கடவுளாகவும் மகிழ்ச்சியுடன் போற்றுகிறது. புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையின் இந்த காலத்தில் விவரிக்க முடியாத அளவுக்கு மகிமையான மகிழ்ச்சியால் ஏற்கனவே நிரம்பியிருந்த தொடக்க கால கிறிஸ்தவர்களைப் போல நாம் இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அச்சம் கொண்ட சீடர்களுக்கு அமைதியையும் இரக்கத்தையும் குணத்தையும் கொண்டு வந்ததை வேத வாக்கியங்கள் மையப்படுத்துகின்றன. கிறிஸ்துவின் காயங்கள் குணத்திற்கும் இரக்கத்திற்கும் ஊற்றாக இருக்கின்றன. அப்போஸ்தலர் நடபடிகளில் அப்போஸ்தலர்களுடைய போதனைகளுக்கு உண்மையுள்ளவர்களாக ஒற்றுமையுடன் வாழ்ந்த ஆரம்பகால கிறிஸ்தவ சமூகத்தின் மீது கவனம் செலுத்தப்படுகிறது. அவர்கள் சகோதரத்துவத்துடன் வாழ்ந்து தங்களுடைய உடைமைகள் அனைத்தையும் பகிர்ந்து கொண்டு அப்பம் பெற்கிறவர்களாகவும் கூட்டாக ஜெபம் செய்பவர்களாகவும் இருந்தனர். சங்கீதம் 117 தேவனுடைய மகிமையை பறைசாற்றுகிறது. நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஏனெனில் அவர் நல்லவர், அவருடைய அன்புக்கு முடிவே இல்லை. 1 பேதுருவில் இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமது மகிழ்ச்சிக்கு காரணம் என்றும், நமது விசுவாசத்தின் மூலம் தேவனுடைய வல்லமை நமது இரட்சிப்பு வரை நம்மை காக்கும் என்றும் பேதுரு பிரகடனம் செய்கிறார். யோவான் நற்செய்தியானது சந்தேகப்பட்ட தோமா உட்பட அச்சம் நிறைந்த அப்போஸ்தலர்களுக்கு சமாதானத்தையும் பரிசுத்த ஆவியையும் கொண்டு வருவதற்காக இயேசு மூடிய கதவின் வழியாக நுழைந்ததை மையமாக கொண்டுள்ளது. இயேசு அப்போஸ்தலர்கள் மீது பரிசுத்த ஆவியை ஊதி பாவங்களை மன்னிக்கும்படி அவர்களை கட்டளையிடுகிறார். செய்தி: இயேசுவின் குத்தப்பட்ட விழாவே தேவன் தம் மக்களுக்கு எண்ணற்ற வழிகளில் காட்டிய அன்பின் ஊற்றாகும். இப்போது அவருடைய சில வார்த்தைகளை நினைவு கூர்வோம். நீங்கள் என் பார்வையில் விலையேற பெற்றவர்களும் கனம் பெற்றவர்களுமானபடியால் நான் உங்களை நேசிக்கிறேன். ஏசாயா 43:4. ஒரு தாய் தன் பாலூட்டும் பிள்ளையை மறக்க முடியுமா? அல்லது தன் வயிற்றில் உள்ள பிள்ளைக்கு இரக்கம் காட்டாமல் இருக்க முடியுமா? இவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன். இதோ, நான் உங்களை என் கைகளின் உள்ளங்கைகளில் பொறித்திருக்கிறேன். ஏசாயா 49:15-16. மலைகள் விலகினாலும் குன்றுகள் அகற்றப்பட்டாலும் என் மாறாத அன்பு உங்களை விட்டு விலகாதிருக்கும், என் சமாதான உடன்படிக்கையும் அகற்றப்படாது. ஏசாயா 54:10. நான் உங்களை நித்திய அன்பினால் நேசித்தேன், ஆகையால் நான் உங்களுக்கு என் உண்மையை தொடர்ந்திருக்கிறேன். எரேமியா 31:3. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் உங்களுக்கு வெற்றியை தரும் ஒரு போர் வீரர். அவர் உங்களை குறித்து பெருமகிழ்ச்சி அடைவார். தமது அன்பினால் உங்களை புதுப்பிப்பார். அவர் உங்களை குறித்து பலத்த பாடலுடன் களிகூர்வார். கடவுளின் அன்பு எல்லையற்றது, நிபந்தனையற்றது, மேலும் பாவங்களை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் கிடைக்கக்கூடியது என்ற செய்தியை நினைவு கூறும் வகையில் தெய்வீக கருணை ஞாயிறு இன்று கொண்டாடப்படுகிறது. இயேசு தமது தெய்வீக கருணையின் மீது முழு நம்பிக்கை வைத்து அவரை அணுகுமாறும் அவர் மீது நம்பிக்கை வைக்குமாறும் நம்மை அழைக்கிறார். நாம் ஜெபிப்போம். தங்கள் அழைப்பில் நெருக்கடியான தருணங்களை கடந்து செல்லும் குருக்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்களுக்கு தேவையான துணையை அவர்கள் கண்டடையவும், சமூகங்கள் புரிதலுடனும் ஜெபத்துடனும் அவர்களை ஆதரிக்கவும் ஜெபிப்போம். இயேசுவே, உம்மை நம்புகிறேன். நித்திய பிதாவே, எங்கள் பாவங்களுக்காகவும் முழு உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உம்முடைய பிரியமான குமாரனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் திருரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். அவருடைய துயரம் நிறைந்த பாடுகளின் பொருட்டு எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கம் காட்டும். பரிசுத்த தேவனே, பரிசுத்த வல்லவரே, பரிசுத்த அழியாதவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கம் காட்டும். ஆமென்.